மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இந்த கேள்வி ஆவியானவரால் சீஷர்களை வைத்து கேட்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு பதிலாக ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்கள் தான் கடைசி காலத்தினுடைய இயேசுவின் 2ஆம் வருகைக்கான அடையாளங்களாக வேத வல்லுநர்கள் 20% அதைத்தான் சொல்லுகிறார்கள். வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களிலே மிக முக்கியமானது இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து. அந்த 2ஆம் வருகைக்குரிய தீர்க்க தரிசனத்தில் ஒரு 20% அந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கி நாம் அதில் இருக்கக்கூடியதான மிக முக்கியமான ஒரு பகுதியை மட்டும் நான் பார்க்க போகிறோம். நீங்கள் மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் அதை 3 பகுதிகளாக பிரித்து நீங்கள் வாசிக்க முடியும். அந்த ஆண்டவர் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பார். 1வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும், 1வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும், 9 முதல் 14வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும், 15வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும் இருக்கும். இந்த 3 பகுதிகளை நீங்கள் பிரித்து வாசிக்க முடியும். 1 முதல் 8 வரைக்கும் உள்ளது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய சம்பவம். அதாவது நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன், ரகசிய வருகை என்று சொல்லக்கூடிய சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அதற்கு முன்பதாக அதை ஒட்டி நடைபெற வேண்டிய சம்பவங்கள் தான் அங்கே இருக்கிறது. 9வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், வேதனைகள் ஆரம்பிக்கும் என்றெல்லாம் அங்கே வசனம் சொல்லும். இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி ஆரம்பிக்கும். உபத்திரவ காலம் அங்கே ஆரம்பிக்கும். ஆரம்பித்து 14வது வசனத்தில் அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு இருக்கும். 15வது வசனத்தில் பாழாக்கும் மறுவரைப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. இந்த 9 முதல் 14 வரைக்கும் முதல் 3.5 வருஷம், உபத்திரவ காலத்தினுடைய முதல் 3.5 வருஷம். 15வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும், 31வது வசனம் வரைக்கும் உபத்திரவ காலத்தினுடைய 2வது 3.5 பகுதி, 7 வருஷம் உபத்திரவ காலம். அதற்கு பிறகு உள்ளது 32வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ளது என்னவென்று சொன்னால், இந்த 3 பகுதிகளுக்கான அடையாளங்கள், விளக்கங்கள், அதை பற்றின காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருப்பார். இப்படி தான் மத்திய 24 படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிதாக புரியும். அதற்காக உங்களுக்கு சொன்னேன். இதில் நாம் முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பதாக நடக்கிற அடையாளங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். காரணம், நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம், 51வது வசனத்திலிருந்து. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் வாசிக்கிறோம். ஆண்டவர் சபை எடுத்துக்கொண்டு போவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளங்களாக மத்திய 24 4வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் 7 அடையாளங்களை சொல்லுகிறார். அநேகரின் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். அடுத்து யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் என்று சொல்லி 7 அடையாளங்களை சொல்லுகிறார். இந்த 7 அடையாளங்களுடைய முடிவிலே தான் அவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லி. இப்போ இந்த 7 அடையாளங்களிலே பிரதானமான 2 முக்கியமான அடையாளங்களை, 2-3 அடையாளங்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அதில் 2 அடையாளங்கள் நாம் பார்த்துருக்கிறோம். நம் கண்களில் இந்த தலைமுறையில் நாம் பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் சொன்னதை இன்னொரு அடையாளத்துக்குள்ளே நாம் போய் கொண்டு இருக்கிறோம். அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இது 3ஐயும் நாம் இருக்கிற நேரத்துக்குள்ளாக பார்த்து முடிக்க வேண்டும் என்று சொல்ல நான் விரும்புகிறேன். அதை நீங்கள் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு சொன்ன அடையாளங்களில் மிக பிரதானமாக அந்த 7 இருக்கும். அதாவது அந்த அதிகாரம் முழுக்க அடையாளம் தான், ஆனால் அதில் 7 பிரதானமானது. அந்த 7ல் 1 கொள்ளை நோய்கள் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த 8வது வசனத்தில் கொள்ளை நோய்கள் அப்படின்னு இருக்கும். இந்த கொள்ளை நோய்களை குறித்து சொல்லும் பொழுது எந்த கொள்ளை நோய்களை இயேசு சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எகிப்தியருக்கே கொள்ளை நோய் வந்துச்சு, அங்கேயே இருக்குது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பெலிஸ்தியருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அநேகருக்கு கொள்ளை நோய் வந்திருக்கிறது. ஆனால் இயேசு கொள்ளை நோய்கள் என்று சொல்லுகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேதத்தை வாசிக்கிறதுல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் ஏதோ ஒன்றை அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறவர் அல்ல, அல்லது நாம் புரியாமல் இருப்பதற்கு ஒரு விஷயத்தை சொல்லவும் இல்லை. அவர் எதை சொன்னாலும் நமக்கு விளக்கமாக நாம் புரிந்து கொள்வதற்கு தான் இந்த வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இதில் தான் ஜீவன் இருக்கிறது. அதனால தான் கடைசி காலத்தில் சாத்தான் பண்ணுற பெரிய வேலை என்னென்னா, இந்த வேத புத்தகத்தை உங்களை வாசிக்க விடாமல் தடுப்பது, அல்லது வேத வசனத்தை சபையை விட்டு எடுப்பது, அல்லது வேத வசனத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்குவது. இதை எடுத்தாச்சுன்னா ஈஸியாக நம்மளை அவன் கொன்னுடலான்னு அவனுக்கு தெரியும். அதை தான் என்ன பண்ணுறான்னா, வசனத்தை வாசிக்க விடாமல் சபையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதில் நீங்கள் பர்டிகுலராக வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கொள்ளை நோய்கள் ஆண்டவர் வெறும் கொள்ளை நோய்னா வெறும் கொள்ளை நோய் மட்டும் அப்படி சொல்லிட்டு போல, அது என்ன கொள்ளை நோய், எப்படி வரும், ஏதா வரும், எல்லாமே தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். முதலாவதாக அந்த கொள்ளை நோயை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எது வந்தது, எப்போ வந்தது, அந்த காலகட்டம் எல்லாம் இருக்குது.
அதற்கு பிறகு உள்ள காரியங்களை அதற்கு பிற்பாடு பார்ப்போம். இப்போ வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 6:4 வாசிங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு தரிசனம், ஒரு ஓமை. இந்த காரியத்தை அநேகருக்கு இதில் ஒரு சின்ன கருத்து அல்லது ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ ரகசிய வருகைக்கு முன்பான அடையாளம்னு சொன்னீங்க. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதெல்லாம் ரகசிய வருகைக்கு பின்னாடி தான் நடக்கும், அப்படி தான் நாங்கள் இது வரைக்கும் கேட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க சொல்லக்கூடியதான அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அதுக்கு ஆதாரம் என்னென்னா, முதல் 3 அதிகாரத்தில் 7 சபைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் எபேசில் ஆரம்பித்து லவோதிக்கேயா சபை வரைக்கும் கர்த்தர் பேசுகிறார். அதற்கு பிறகு 4ஆம் அதிகாரத்தில் யோவானை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு இருக்கு. அப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 7 சபையின் காலம் அதோடு முடிஞ்சிடுச்சு, சபை 4ஆம் அதிகாரத்தில் ஏறி போகிறது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் 4ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஏறி போகிறது யோவான் தானே ஒழிய சபை அல்ல. அப்படி பார்த்தா 1ஆம் அதிகாரத்திலேயே அவர் திரும்பி பார்க்குறார். அதற்கு பிறகு 17ஆம் அதிகாரத்தில் வனாந்தரத்துக்கு போகிறார். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் அப்படின்னு இருக்கிறது. அப்போ சபை வனாந்தரத்துக்கு போகுதா 17ஆம் அதிகாரத்தில்? இது என்ன அர்த்தம்? 17ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் ஏறி போயிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் ஏன் இங்கே வரப்போகிறாரு? ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, அது யோவானைத்தான் குறிக்கிறதே ஒழிய சபையை குறிக்கவில்லை. சபையை குறிப்பதற்கான அடையாளங்கள் நிறையா இருக்குது பைபிளில். இப்போ ஸ்திரீ அப்படின்னா சபைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நகரம், ஒரு சிட்டி அப்படின்னா அது சபைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேமை நகரம் என்று சொல்லுகிறோம், மணவாட்டி என்றும் சொல்லுகிறோம். இப்படி யோவானை சபைக்கு அடையாளமாக ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. ஸோ அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஏறி வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், சபை பரலோகத்துக்கு போயிடுச்சு. சரி, அப்படியே போனாலும் 4ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை பார்க்கிறார். ஆனால் அந்த இடத்தில் சபையை பார்த்ததாக சொல்லவில்லை. சிங்காசனத்தை பார்க்கிறார், அதில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அங்கே அவரை சுற்றி 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள், 4 ஜீவன்கள் இருக்கிறது, 7 ஆவிகள் இருக்கிறது, கண்ணாடி கடல் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல சபையை பார்த்ததாக யோவான் சொல்லவில்லை. 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சிங்காசனத்தில் நீடித்த ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவர் கையில் ஒரு புஸ்தகம் இருந்தது. அந்த முத்திரை ஒருவரும் உடைக்கக்கூடாதாக இருந்தது. அதெல்லாம் அங்கே இருக்குது. அங்கேயும் 24 மூப்பர், 4 ஜீவன் இருக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் சபையை பார்த்ததாக சொல்லவில்லை. அப்போ சபை எப்போ பரலோகத்தில் இருக்குது அப்படின்னு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் சபை அங்கே சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்குது. நான் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அப்படின்னு இருக்குது. எதுக்காக உங்களுக்கு நான் இதை விளக்கமாக சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க அவர் தப்பாக பிரசங்கம் பண்ணுறாரு, சபை அப்படிலாம் 4ஆம் அதிகாரத்திலே போயிடும், 6ஆம் அதிகார காரியம்லாம் இப்போ வராது அப்படின்றாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு நஷ்டம். என்ன நஷ்டம் அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கும் போது அது நடக்குதுன்னே தெரியாமல் அதுக்கு நடுவில் நம்ம இருந்தோம்னா நாம் அறியாத ஜனங்கள். இப்போ உதாரணத்துக்கு இயேசு பிறந்துட்டார், இயேசு பிறந்து பெத்லஹேமில் இருக்கார். ஆனால் ஏரோதுக்கு அது தெரியவில்லை. அது ஏரோதுக்கு அவங்க நாட்டில் அவங்களோட ரட்சகர் பிறந்திருக்கிறாரு, யூதருக்கு ராஜா பிறந்தார், அவனுக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, வானசாஸ்திரிகள் தேடி கண்டுபிடிச்சி வராங்க, அவங்களுக்கு அவர் எங்கே இருக்கார் தெரியல. அதற்கு பிறகு 1.5 வருஷம் கழித்து தான் ஏரோது கண்டுபிடிக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு காரியம் நடக்கும்போது அந்த காரியம் நடக்கிறது நமக்கு தெரியணும், வேத வாக்கியத்தில் இருக்கிறது நமக்கு தெரியணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அப்படிங்கிறார். எழுதிலாம் கொடுத்துட்டார். அதை படித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். அதுலேயும் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அதுக்கு நீங்கள் விளக்கமெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், விளக்கத்தையும் அவரே கொடுத்து வச்சிருக்கிறார். தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ந்து படிக்கணும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, நீங்கள் நடக்கிற சம்பவத்தை புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஒரு கூட்டம் என்ன சொல்லிடுதுன்னா, இதெல்லாம் இப்போ இல்லைன்ட்டு தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு ஈஸியாக போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் தான் அதில் சஃபர் ஆகிறீர்கள், கேட்கிறவர்கள். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தின விசேஷ காரியங்களில் பாதி நம் கண்களுக்கு முன்பாக நடந்து முடிஞ்சிடுச்சு. பாதி முடிஞ்சிடுச்சு, இன்னும் பாதியில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதில் ஒன்று தான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் வாசித்தது. அது இயேசுகிட்ட மத்திய 24 நம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்னன்னு கேட்டபோது அவர் சொன்ன கொள்ளை நோய்க்கான அடையாளம். எப்படி சொல்கிறீங்க அதை கொள்ளை நோய்க்கான அடையாளம் அப்படின்னு கேட்டால், நான் அந்த வசனத்துலேருந்து ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வரேன், நீங்கள் அதை கவனிச்சுட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு வசனமும் புரியும், நடந்த சம்பவமும் புரியும்.
அந்த 4வது வசனத்தில் இதோ ஒரு சிவப்பு குதிரை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அது மேலே ஏறி இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்குறாரு? ஒரு பெரிய பட்டயம் கொடுக்குறார். ஒரு தூதன் கையில் பட்டயம் கொடுத்தால், அவன் கையில் ஒரு பட்டயத்தை கொடுத்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கர்த்தருடைய பட்டயத்துக்கு எபேசியர் 6ல் வேத வசனம்னு இன்னொரு விளக்கமும் இருக்கு, இங்கே கர்த்தருடைய பட்டயத்துக்கு கொள்ளை நோயின்னு இருக்கு, எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நல்லா வாசிக்கும் போது இந்த இடத்துல தூதன் கையில் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். இங்க வசனம் சொல்லுது, தூதன் பட்டயத்தை பிடித்து எருசலேம் மேல் நீட்டி இருக்க கண்டான். அன்னைக்கு என்ன வந்துச்சு எருசலேம்ல? 14வது வசனம் வாசிங்க. 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலின் 70,000 பேர் மடிந்தார்கள். அப்படின்னா ஒரு தூதன் கையில பட்டயத்தை கொடுத்தால் அவன் அதை எந்த பட்டணத்துக்கு நேரா நீற்றானோ அந்த பட்டணத்தில் கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி அர்த்தம். அப்போ அவன் கையில் பட்டயத்தை கொடுப்பதுக்கு என்ன அர்த்தம்னா கொள்ளை நோய் அப்படின்னு அர்த்தம். இப்போ சிவப்பு குதிரையை குறித்து பார்க்கிறோம், அது ஒரு கொள்ளை நோய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது பிடித்திருந்தவன் ஒரு பெரிய பட்டயத்தை பிடித்திருந்தான். அடுத்து இந்த கொள்ளை நோய் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி முழுக்க வரும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, அவர் 2ஆம் முத்திரை உடைக்க கண்டேன், 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன், இதோ ஒரு சிவப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ வசனம் தெளிவாக இருக்குது, இது பூமியில் தான் முழுக்க வரும், பூமி முழுக்க ஒரு கொள்ளை நோய் வரும், அதான் அர்த்தம். அடுத்தபடியாக அந்த கொள்ளை நோய் எப்படி மரணத்தை கொண்டு வரும்? அதே வசனம் சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வரும். அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறதெல்லாம் நீங்கள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறீங்க. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமி முழுக்க ஒரு கொள்ளை நோய் வரும். இதுதான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்குது. சரி, இந்த கொள்ளை நோய் எப்போ வரும்? அடுத்த கேள்வி அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொள்ளை நோய் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகரியாவின் புஸ்தகத்துக்கு திரும்புங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அங்க அதுதான் வாசிக்கிறோம், இதோ ஒரு சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிறது. எங்க? 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். திருப்பி 6:4 வாசிங்க பாப்பா. வெளிப்படுத்தல். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு. போதும், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு. இப்போ வாசிங்க சகரியா 1:8 வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த புருஷனை கண்டேன். ரெண்டும் ஒண்ணுதான். இது ரெண்டும் ஒரே காரியத்தை சொல்றாரு. சகரியாவுக்கு என்ன தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்தப்பட்டதோ அதுதான் யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு பகுதி சகரியா கிட்ட இருக்கு, ஒரு பகுதி யோவான் கிட்ட இருக்கு. அதே மாதிரி தான் தானியேல் கிட்ட ஒரு பகுதி இருக்கும், யோவான் கிட்ட ஒரு பகுதி இருக்கும். ஆண்டவர் மொத்த தீர்க்க தரிசனத்தையும் ஒரே ஆள்கிட்ட கொடுக்காம அதை ஷேர் பண்ணி 4 பக்கமும் பிரித்து வச்சிருக்கிறார். இதைத்தான் தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து வாசியுங்கள், அது ஜோடு இல்லாமல் இருக்காது அப்படின்பார். ஸோ நம்ம இதை தேடி கண்டுபிடிச்சு வாசிச்சாதான் புரியும். இப்போ சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிற ஒரு ஆளை நாம் பார்க்கிறோம். அந்த ஆள் என்ன சொல்றார் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. அப்ப இந்த கேள்வி எப்ப கேட்கப்படுது? அந்த தூதன் எப்ப கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 70 வருஷம் கழிச்சு கேட்கிறான்.
இந்த 70 வருஷமாய் யூதா பட்டணங்கள் மேலும் எருசலேமின் மேலும் எந்த மட்டும் நீர் கோபமாயிருப்பீர் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் வந்தது, விடுதலையானது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1948 மே மாதம் 14ஆம் தேதி அவர்கள் விடுதலையானார். அதாவது தனி நாடு பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்படி பிரகடனப்படுத்தப்பட்டு சரியாக 70 வருஷம் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 2018 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2018. இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். இந்த கேள்வி என்ன கேட்கப்படுகிறது? 2018 இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, முடியும் போது கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாக எருசலேமின் மேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அந்த கேள்வி 70 வருஷம் கழிச்சு கேட்கப்படுதுன்னா, 1948 இஸ்ரவேல் வந்துடுச்சு, 1967 எருசலேம் பட்டணம் வந்துடுச்சு. ஆனால் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் வந்தது 2018. அது வரைக்கும் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறலை. எருசலேம் 2018 மாறுது. அப்போ தான் இந்த வசனம் சொல்லப்படுது, இந்த 70 வருஷமாய் எருசலேமின் மேலும். ஏன்னா எருசலேம் அவங்களுக்கு தலைநகராக மாறினாதான் அஃபிஷியலாக கேபிட்டல் சிட்டி. அப்போ சரியாக 70 வருஷம் கழிச்சு, உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன், 2018 முடிஞ்சு 2019 கேட்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் புரிதலுக்காக. ஆனால் அதுதான் உண்மையும் கூட. 70 வருஷமாய் சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் எந்த மட்டும் நீர் கோபம் கொண்டிருப்பீர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு மறுமொழியாக கர்த்தர் சொல்றது என்ன? 15வது வசனம் வாசிங்க. 1:15. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். இப்போ வசனம் சொல்லுது, பூமி முழுக்க புறஜாதியார் மேல கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது என்று சொல்லுகிறது. 70 வருஷம் முடிஞ்ச பிறகு இப்போ இந்த சிவப்பு குதிரை செய்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், அதே சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சகரியா 6:7 வாசிங்க. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றித் திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றித் திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றித் திரிந்தன. இதுதான் அங்க வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 6:4 பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இப்போ இந்த சிவப்பு குதிரை 70 வருஷம் கழிச்சு, 1948 70 வருஷம் 2018 கழிச்சு 2019 இந்த சிவப்பு குதிரை பூமி முழுக்க சுற்றி திரிய புறப்படணும். புறப்படுறது மட்டுமல்ல, இது போய் ஒரு மரணத்தை கொண்டு வரும். உலகம் முழுக்க எப்படி மரணத்தை கொண்டு வரும்? ஒரு கொள்ளை நோயாக மரணத்தை கொண்டு வரும், ஒரு வியாதி வழியாக. அந்த வியாதி எப்படி வரும்? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வரும். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை மறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2019 அப்படியே இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலாக கோவிட் என்று சொல்லக்கூடிய கொரோனா வந்தது. உலகம் முழுக்க பூமி அனைத்துக்கும் வந்துச்சு. ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேலே வந்தது. அது எல்லா நாடுகளிலும் மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் அது எப்படி பரவுச்சு, எப்படி மரணத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்கள் அந்த வார்த்தையை மறந்துருக்க மாட்டீங்க. குவாரண்டைன் அல்லது தனித்திரு, விழித்திரு, விலகிரு, இதெல்லாம் சொன்னாங்க. ஏன் அப்படி எல்லாரையும் தனித்திருக்க சொன்னாங்க? அப்படி விலகி இருங்கன்னு ஏன் சொன்னாங்க? பொதுவாக வியாதி வரும்போது சொல்லுவாங்க, சில ஜுரம்லாம் கோல்டெல்லாம் பிடிச்சா அவங்கள விட்டு கொஞ்சம் தனியாக இருங்க, உங்களுக்கும் பரவும், வைரல் ஃபீவர் அப்படிம்பாங்க. ஆனால் அத்தனை பேரும் உலகம் முழுக்க தனியாக இருங்க, ஒவ்வொருத்தரும் தனியாக இருங்க. அது மட்டுமல்ல, மரணம் வர்றது அப்படி ஒரு நடந்துச்சான்னா இதான் ஃபஸ்ட்டு டைம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் மையம், உலகத்தினுடைய கடைசி காலம். அவன் வந்தானா உலகத்தினுடைய கடைசி காலம்னு அர்த்தம். ஓசியா 3:4-5 சொல்லுது, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள். ஸோ அவன் வரானா அது கடைசி காலம். அவங்க வந்து சரியாக 70 வருஷம் கழித்து பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, சைனாவில் ஊகான் மாநிலத்தில் ஒரு கொள்ளை நோய் ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க. அது உலகம் முழுக்க வந்துச்சு. அத்தனை நாட்டுக்கும் எப்படி பரவுச்சுன்னா, ஒரு மனுஷன் வழியாக இன்னொரு மனுஷனுக்கு. முதல் அலை ஒருத்தர் வழியாக ஒருத்தருக்கு, ரெண்டாவது அலை ஒருத்தர் வழியாக 4 பேருக்கோ 8 பேருக்கோ பரவுச்சு, மூணாவது அலை ஒருத்தர் மூலமா 32 பேருக்கு. இப்படி அது அப்படியே மனுஷ வழியாக தான் பரவுச்சு. உலகம் முழுக்க வெறும் மனுஷன் வழியா. அதைத்தான் பைபிள் சொல்லுது. 1900 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு இருக்கு. அப்போ இவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. ஆண்டவர் இதை மகத்துவமாய் எழுதி வச்சிருக்கிறார். சகரியாவின் புஸ்தகத்தில் கொடுத்து வச்சிருக்கிறாரு.
யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்களாக ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். இத்தனை துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு அது நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. இதை அப்படியே எடுத்து ஒரு ஷார்ட் ஃபார்மாக, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் டாப்பிக்காக நீங்கள் எழுதுவீங்க. எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருக்கட்டும், அல்லது ஒரு எதையாவது கட்டுரை எதாவது எழுதுகிறவங்களா இருக்கட்டும், எழுதும் போது என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பேராகிராஃபுக்கு மேலே அந்த பேராகிராஃபில் எதை பற்றி எழுத போகிறீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுப்பீங்க. சில லெட்டர்ஸ் எழுதும்போது சப்ஜெக்ட் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி இந்த 7 பாயிண்ட்டும் மிக முக்கியமான 7 பாயிண்ட்டாக ஆண்டவர் கொடுக்குறார். கொடுத்தது மட்டுமல்ல, அந்த 7க்கான விளக்கத்தை பின்னாடி கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னபடியே இந்த கொள்ளை நோய், சிவப்பு குதிரை ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி, அது அடுத்த முக்கியம். போய் கேட்டு பாருங்க, கொரோனாவில் விழுந்த நாடுகள் தான் இன்னும் எழுந்திரிக்கவே இல்லை. பல நாடுகள் கொரோனா மிகப்பெரியதான பொருளாதார வீழ்ச்சி, மிகப்பெரிய மரணம், மிகப்பெரியதான மாற்றத்தை கொண்டு வந்தது. டிஜிட்டலி பெரிய மாற்றம் வந்தது, எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் வந்தது. அதே நேரத்தில் மக்களுடையதான உடம்புல பெரிய மாற்றம் வந்தது, அந்த ஊசியின் வழியாக. இப்படி பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடந்துச்சு. பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான காரியம் நடைபெற்றது. ஆண்டவர் சொன்னபடியே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேறியது. இத்தனை துல்லியமாய் ஆண்டவர் சொல்லியும் எழுதி கொடுத்தும் இதை படிக்காமல் அல்லது இதை கேட்காமல் விட்டது யாருடைய குற்றம்? நீங்க 6ஆம் அதிகாரம் அப்புறம் தான் நடக்கும்னு சொன்னதுனால 4ஆம் அதிகாரத்தோடு கூட உங்க மைண்ட் செட் எல்லாம் சபை தியானிக்கத்தோடு நின்றுச்சு. பெரும்பான்மையான பைபிள் காலேஜில் தான் போய் கேட்டால் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் தான் எடுக்கிறோன்றாங்க. ஏன்னு கேட்டால் அது வருகையோடு முடிஞ்சிருது, அதுக்கு பின்னாடி உள்ளது அவங்களே தியானிச்சுக்கிட்டோங்கிறாங்க. ஆனால் வருகை 7ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கு. 6ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்கள் நடக்குது. இதை படிக்காததுனால அல்லது வாசிக்காததுனால, தியானிக்காததுனால இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது. இதுக்கு முன்பதாகவே கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. நாம் தெரிந்திருந்தால் இதிலிருந்து நாம் ஒரு மிகப்பெரியதான மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். என்ன கொண்டு வர முடியும்? இப்போ நினிவேக்கு அழிவு வருதுன்னு முன்னாடியே தெரியுது. ஜனங்கள் உடனடியாக ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அந்த அழிவு வராதபடி தடுத்து நிறுத்தி தள்ளி போடுறாங்க. இப்போ எகிப்தில் ஒரு அழிவு வருது. அந்த அழிவு வரதை தெரிஞ்ச உடனே அதுல இருந்து தப்பிக்கிற வழி என்ன? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி வீட்டுக்குள்ளேயே தங்கி அவங்க தப்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு அழிவு வரப்போது அல்லது ஒரு கொள்ளை நோய் வரப்போதுங்கிறத முன்னாடியே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காரியத்தை சொல்லியும் நீங்களும் நானும் கேட்டிருந்தால் அல்லது படித்து புரிந்திருந்தால் நாம் மிக துல்லியமாய் ஆயத்தப்பட்டிருப்போம். அதனால தான் இந்த காரியத்தெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் மிக தெளிவாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சபைகளில் பேசுறதே குறைஞ்சிருச்சு. ஆவியானவர் பேசினாதானே இதெல்லாம் சொல்லுவாரு. இப்போ ஒரு அழிவு வரப்போது, அழிவுனே விட்டுருங்க, எந்த ஒரு காரியமும் நடக்க போது அதை முன்பதாகவே தம்முடைய ஊழியர்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த காலத்திலிருந்து இல்லை, ஏனோக்கு காலத்திலிருந்து அவரே பூமியை நியாயத்தீர்க்க கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் இருக்கு. அதுக்கப்புறம் நோவா பிரசங்கித்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு சோதோமுடைய அழிவை பற்றி சொல்லப்படுகிறது. என் தாசனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ ஆண்டவர் சொல்றார். அதற்கு பிறகு நீங்க எல்லா பரிசுத்தவான்களையும் எடுங்க, எத்தனை தீர்க்கதரிசிகளை எடுங்க, எல்லோருக்கும் கர்த்தர் முன்பதாகவே சொல்றார். இப்படி நடக்கும், இப்படி நடக்க போது நினிவேவின் பாரம், தீருவின் பாரம் ஆண்டவர் சொல்றார் ஒவ்வொன்றுக்கும். ஆனால் நம்ம காலத்தில் ஏன் சொல்லலை? நம்ம காலத்தில் ஏன் அது தெரியல அப்படின்னா, உங்க கையில் அவர் எழுதி கொடுத்த வேதம் இருக்கு, அது கையில் இருக்கு. அதை எழுதின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆனா பைபிளும் இருக்கு, எழுதினவரும் இருக்கிறாரு, ஆனா உங்களுக்கு தெரியல. அப்ப யாருடைய மிஸ்டேக்? அது எப்படி ஆண்டவரை போய் நம்ம குறை சொல்ல முடியும்? ஆவியானவர் சபையில பேசுறதுக்கு இடம் கொடுத்தாதானே ஆவியானவர் இதை பேச முடியும். இப்ப கடைசி காலத்தில் பெரும்பான்மையான சபைகள்ல ஆவியானவருக்கே இடம் இல்லை. ஆவியானவருக்கே அவரே 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசணும்னா ஆவியானவருக்கு பேச டைம் இல்லை. 20 நிமிஷம் தான் டைம் இருக்கு, 25 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஆண்டவருக்கே அவ்வளவுதான் டைம் கொடுக்குறான், அதுக்கு மேல இல்லை. ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ நேரம் வசனம் பேசுறதுங்கிறத விட எத்தனை ஆராதனை நடத்தணுங்கிறத இப்போ எல்லாருக்கும் முக்கியம். ஒரு நாளைக்கு 10 ஆராதனை, 7 ஆராதனை, 8 ஆராதனை. ஆனால் ஆராதனையில் எவ்வளோ நேரப்பா செய்தி? 20 நிமிஷம். உடனே கேட்பாங்க, 20 நிமிஷம் செய்தி போதுமா அப்படின்னா அமெரிக்காவில் அப்படி தான் கொடுக்குறான். அமெரிக்காவில் கொள்ளு திம்பா நீங்கள் திம்பிங்களா?
இன்னைக்கு ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு, அமெரிக்காவை பார்த்து சூடு போடுற கூட்டம், ஐரோப்பாவை பார்த்து சூடு போடுற கூட்டம். அவங்ககிட்ட என்ன இருக்கு இல்லைங்கிறது முக்கியம் இல்லை, உங்ககிட்ட வசனம் இருக்கு, அதான் முக்கியம். ஆவியானவர் பேசுவதற்கு சபையில இடம் இல்லை. இன்னைக்கு பேசினாதானே வரப்போற காரியங்களை குறித்து உனக்கு அறிவிப்பார். யோவான் 16 சொல்லுது, ஆவியானவரை பத்தி சொல்லும் பொழுது வரப்போற காரியங்களை உனக்கு சொல்லுவார்னு இருக்கு. இன்னைக்கு சொன்னாரா? இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, குறைஞ்சபட்சம் 2 கோடி பேர் செத்துருக்கிறாங்கன்னு உலக சுகாதார மையம் அறிவிச்சிருக்குது. உலகம் முழுக்க ஒரு 1,80,000 பேர், 1,80,000 பேர் இருக்கிற நினிவே பட்டணத்துடைய அழிவுக்கே கர்த்தர் பரிதவிச்சார்னு இருக்கு. ஐயோ, இவ்வளவு பேர் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசத்துல ஜனங்க இருக்கிறாங்களப்பான்னு கேட்டார். ஆனா இங்க 2 கோடி பேர் செத்து போயிருக்கான். இதை எப்படி கர்த்தர் சொல்லாமல் இருப்பார்? எப்படி எழுதி கொடுக்காமல் இருப்பார்? உலகத்துக்கு தெரியாவிட்டால் நியாயம். ஏன்னா அவங்க கையில வேதம் இல்லை. கையில வேதம் வச்சிருக்கிறீங்கல்ல, வார வாரம் செய்தி கேட்குறீங்கல்ல, அப்போ அதுக்கு முந்தின வாரமா சொல்லியிருக்கணுமே. உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்கு. அது என்ன வெளிப்பாடுனா, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நைட்டு தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் பேசுவார். மிச்சம் 364 நாள் அவர் ஊமையாயிடுவார். 31ஆம் தேதி நைட்டு, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி காலையில் தீர்க்க தரிசனம் பேசுவார். அதுவும் பொதுவாக மொத்தத்துக்கும் பேசி முடிச்சுடுவார். 12 மாதத்துக்கு தேவையானதை கொடுத்துருவார். எசேக்கியேலை கூப்பிட்டு 6ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 5ஆம் தேதி பேசுவார். ஆனால் இப்போ இருக்கிற எசேக்கியேலா இருந்தால் 1ஆம் தேதியே பேசி முடிச்சுடுவார், நடுவில் பேச மாட்டார். நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க, உங்க தீர்க்கதரிசிகளும் அப்படிதான் இருக்காங்க. திருப்பியும் சொல்றேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசிகளுக்கு பின்னால், தீர்க்க தரிசனங்களுக்கு பின்னால் போவீர்களானால் 2020 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கோவிட் வரும், கொரோனா வரும் உங்கள் தீர்க்கதரிசிகளில் யாராவது சொன்னார்களா? 2 கோடி பேர் சாக போறான்னு முன்னறிவிச்சாங்களா? அந்த வருஷமும் என்ன சொன்னாங்க? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பகிலி பெருக பண்ணுவார், அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார். 19 அடிச்சு விட்டாங்க, நீங்களும் கேட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. அதனுடைய விளைவு என்ன? கொஞ்சம் முன்னாடி லாக்டவுன் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தா சுதாரிச்சிருக்கலாமா இல்லையா? உங்கள் தீர்க்கதரிசிகள் யாராவது அதை சொன்னார்களா? அதுக்கு தான் சொல்றேன், அப்படி சொல்லியிருந்தால் சோத்திரம். கவனிச்சு கொள்ளுங்க, ஆண்டவர் தம்முடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்துட்டார். அதை கேட்டு படிச்சு ஆயத்தப்பட வேண்டியது உங்களுடைய வேலை. இன்னைக்கு அதை விட்டுட்டோம், 2 கோடி பேர் செத்து போயிட்டான். சரி, அதுக்கு பின்னாடி நம்முடையதான ஒரு இயலாமை இருக்கு, அதை என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். சரி, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு. நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னொரு குணம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனம் உரைப்பார். ஏசாயாவை கொண்டு சொல்லுவார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் சொல்லுவார். ஆனா அந்த தீர்க்க தரிசனம் நடக்கும் பொழுது நடக்குதுங்கிறதையும் வச்சு சொல்லுவார். தூதன் வந்து சொல்லுவான், இதோ தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார். அங்க சொன்ன அந்த தீர்க்கதரிசனம் இங்க நிறைவேறுதுன்னு சொல்லுவான். ஏசாயாவுக்கு தீர்க்கதரிசனம் உரைப்பார், இதோ அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் கொண்டு போகப்படுவார்னு. இயேசு வரும்போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவார், கன்ஃபார்ம் பண்ணுவார். இது தேவனுடைய சுபாவம். தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு விட்டுற மாட்டார். அது நிறைவேறும் போது யாராவது ஒருத்தரை வச்சு சொல்லுவார். இப்ப பாருங்க, இந்த கோவிடை பத்தி அல்லது இந்த கொள்ளை நோயை பத்தி சகரியாவுக்கும் யோவானுக்கும் 2000 வருஷம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனா அதை நிறைவேறத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி உலக சுகாதார மையத்தை வச்சு ஆண்டவர் சொல்றார். இங்க பாருங்க, இது அப்ப நடந்ததான காரியம். வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இது 2012 உலக சுகாதார மையம் WHO வெளியிட்டதான ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு நாடும் தன் நாட்டு மக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக வெளியிட்டதான வீடியோ, அதை ஒவ்வொரு நாடும் தன் கீழே உள்ளதான மாநிலங்களுக்கு அனுப்ப அந்தந்த மாநில மொழிகளிலே அது புரபகண்டா பண்ணப்பட்டது, எல்லோருக்கும் விளம்பரப்படுத்தப்பட்டது. இப்படி ஒன்று வருது, எச்சரிக்கையாயிருங்க எச்சரிக்கையாயிருங்கன்னு சொன்னாங்க. இது 2018 தமிழ்நாட்டில் போட்டது. எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்தீங்க?
எத்தனை பேர் இந்த எச்சரிப்பை எடுத்தீங்க? உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் பேப்பர்லையும் டிவிலையும் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் நடக்குது. ஆனால் அதை எதையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் டிவியில் பார்க்குறதெல்லாம் என்னவா இருக்கும்? ஒன்று சீரியலாக இருக்கும், இல்லை அரசியல் கதையாக இருக்கும், இல்லை கிரிக்கெட்டாக இருக்கும். இது எதுலையுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பார்க்குற எதுலையுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் பார்க்க வேண்டிய நியூஸ் எதையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. முக்கியமான செய்தி எதுவோ, இப்போவுமே இந்த ஈரான் இஸ்ரேல் யுஎஸ் பிரச்சனையில் நீங்கள் அந்த நியூஸை எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது. அதில் என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவேறுகிறது அதுவும் தெரியாது. இப்போவும் உங்களுக்கு என்ன, அடுத்த வாரம் யார் ஜெயிப்பா, நீங்கள் யார் ஜெயிச்சா என்ன, இது வரைக்கும் யார் ஜெயிச்சாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் போய் என்ன பண்ணீங்க? அது பாட்டுன்னு தானாக நடக்கும். அவங்க யார் வராங்களோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க, அவங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்க, அது பாட்டுன்னு போகும். உங்களுக்கு என்ன? உங்கள் போட வேண்டிய கடமை ஓட்டு போட்டுட்டீங்க, அதையே உட்காந்து பார்க்கறது. நான் உங்களை பார்க்க வேணாம்னு சொல்ல, அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று வந்திருக்கு. ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது. இதை விட ஆண்டவர் வேறு எப்படி உங்களுக்கு சொல்லுவார்? எழுதியும் கொடுக்குறாரு, ஒரு ஆளை வச்சு அதை நிறைவேற்றுறாரு. அதை நிறைவேறும் போது நிறைவேறுதுன்னு யாரோ ஒருத்தரை வச்சு சொல்றாரு. ஆனால் எதுக்குமே செவி சாய்க்க மாட்டோம், எதுக்குமே நாங்கள் கேட்க மாட்டோம். எங்கள் காதுகள் எல்லாம் ஆசீர்வாதத்துக்கு நேராக திரும்பி இருக்கிறது. எங்கள் காதுகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பதில் நிரம்பி இருக்கு. அதனுடைய விளைவு என்ன? இந்த தலைமுறையில் உங்க தலைக்கு மேல நடக்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள். 2 கோடி பேர் செத்துருக்கா. இப்ப நம்மளே எடுத்துக்கோங்க, எத்தனையோ 1000 பேர் செத்து போனாங்க. இவ்வளவும் உங்க ஏரியாலையும் நடந்திருக்கு. இதுல 2 காரியம் இருக்கு. ஒன்று, உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்க வீட்டில் உள்ளவங்க ஒரு சிலர் செத்துருக்கிறாங்க. நீங்க நினைச்சிருந்தா அது உங்க வீட்டுக்குள்ள வராம தடுத்திருக்கலாம். எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு வாதை கர்த்தரால் அனுமதி கொடுக்கப்படுகிறது என்றால் அதில் அவர் செய்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உலகத்தின் ஜனங்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவார். அவங்களுக்கு வர்றது உங்களுக்கு வர விட மாட்டார். அப்படி வர விடாம விட்டாதான் நீங்கள் தேவ ஜனங்கள் என்பது நிதர்சனமாகும். எகிப்தியர் வந்த வாதை இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் வராது. அப்பதான் அது தேவ ஜனம்னு தெரியும். இஸ்ரவேல்ல வந்த பஞ்சம் எலியா இருக்கிற சாரிபாத் விதவின் வீட்டுக்கு வராது. அப்பதான் அவன் தேவ மனுஷன் அர்த்தம். சோதோமுக்கு வந்த அழிவு லோத்துக்கு வராது. அப்பதான் அவன் நீதிமான்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன நடக்குது? உலகத்தாருக்கு வர எல்லாமே உங்களுக்கும் நடந்துச்சு. உலகத்தாரை விட நீங்க தான் அதிகம் பயந்தீர்கள். அவங்களுக்கு இருந்த தைரியம் கூட உங்களுக்கு இல்லை. என்ன காரணம்? சபை கடந்த 25-30 வருஷமா இது எதுக்குமே அது ஆயத்தப்படலை. வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு கேட்டிய. நீங்கள் கேட்டதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கல. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், அவ்வளவுதான். அதனால கர்த்தர் கொடுத்தார். ஆனா என்ன நடக்குது? நீங்கள் கேட்க வேண்டிய செய்திகள் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நீங்கள் கேட்கல, கேட்க விருப்பப்படல. அதனால உங்களுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரங்களும் மாறிட்டாங்க. எவாஞ்சலிஸ்ட்ல இருந்து தீர்க்கதரிசியில இருந்து அத்தனை பேரும். இப்பதான் ஒரு கொரோனா வந்ததுல இருந்து ஒரு 5 வருஷமா தீர்க்கதரிசிகள்லாம் கொள்ளை நோய் வரும், சுனாமி வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 20 வருஷமா உங்களுக்கு வெறும் ஆசீர்வாதத்தை தான் தீர்க்க தரிசனமா வந்துச்சு. அதனால என்ன ஆச்சு? இவ்வளவு பெரிய கொள்ளை நோய் வந்துச்சு. உங்களால் அதெல்லாம் தப்பிக்க முடியல. உங்க வீட்டுக்குள்ள அந்த கொள்ளை நோய் வந்துச்சு. உங்க வீட்டுக்குள்ள உள்ள 1-2 பேர் செத்து போனாங்க. ஆனால் உங்களால் காப்பாற்ற முடியவில்லை. அதை தாண்டி 2வது உங்களை காப்பாற்றி இருக்கணும். அதோடு கூட இன்னொரு பெரிய எழுப்புதல் உங்க மூலமா நம்ம மூலமா கோவிட்ல வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணும்? இப்போ இப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உலகம் முழுக்க கோவிட் வருது. ஆனா அது விசுவாசிகள் வீடுகளுக்குள்ள மட்டும் வரல, சபைகளுக்குள்ள மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க. என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இது முடிஞ்ச உடனே ஒரு சர்வே எடுத்தாங்க. உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் எல்லா மாகாணங்கள்லையும் எடுத்தாங்க. எதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு சர்வே வரும். அந்த மாதிரி தான் எகிப்தில் வந்துச்சு. அந்த சர்வே என்ன சொல்லும்? எகிப்து முழுக்க வாதை வந்துச்சு, அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரல அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி ஒரு சர்வே கொரோனால வந்திருக்கணும். எப்படி வந்திருக்கணும்? எல்லாருக்கும் வந்துச்சு உலகம் முழுக்க.
ஆனா உண்மையா ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே ஒரு மரணம் கூட இல்லைன்னு வந்திருக்கணும். வந்திருந்தால் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டியதில்லை, புறஜாதியார் தானாய் சுவிசேஷத்தை தெரிந்திருப்பார்கள். அவனே உங்களை பார்த்து தெரிஞ்சுப்பா இவர்கள் தேவன் பெரியவர் அப்படின்னு. இது நடக்குமா? நடக்கும். எகிப்தில் ஆண்டவர் வாதையில் எகிப்து தலைப்பில் எல்லாம் சங்காதம் ஆயிடுச்சு. அந்த ராத்திரியில் இஸ்ரவேல் ஜனங்க புறப்படுறாங்க. புறப்பட்டு போகும்போது வசனம் சொல்லுது, அவர்களோடு கூட இஸ்ரவேலோடு கூட யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு, இஸ்ரவேலோடு கூட பல ஜாதியான மனுஷரும் கடந்து போனார்கள் இருக்கு. அவர்களோடு கூட பல ஜாதியான மனுஷரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் அல்லாத பல மொழி மக்கள், பல நாட்டு மக்கள் அவங்க கூட எகிப்துல இருந்து போனாங்களாம். எங்க போறாங்க? வனாந்தரத்துக்கு போறாங்க. ஒரு உதாரணத்துக்கு, இவங்க 6 லட்சம் புருஷர், மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு போகும்போது சம்பந்தம் இல்லாத அவனும் போறான் கூட, ஒரு பெரிய கூட்டம். அப்ப கேட்பாங்க, ஏம்பா அவன் தான் இஸ்ரவேலை, அவன் தேவன் அவங்களை விடுதலை ஆக்கினாருன்னு சொல்றான், அவன் போறான், உனக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தம் இல்லையே, நீ ஏன் அவன் கூட இப்படி வனாந்தரத்துக்கு போற அப்படின்னு கேட்டா, அடுத்து அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், இந்த ஆசீர்வாதம் நினைக்கிற எகிப்தில இருந்து சாவதை விட இந்த இஸ்ரவேலோடு கூட வனாந்தரத்தில் வாழ்வது மேல், இவர்கள் தேவனை விட இஸ்ரவேலின் தேவனே மேலான தேவன் அவன் சொல்லியிருப்பான். சாட்சி இஸ்ரவேலர்கள் சொல்ல வேணாம், கூட இருக்கவன் சொல்லுவான். அதே மாதிரி இப்ப நடந்திருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணுமா இல்லையா? நம்ம ஆண்டவருக்கு இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் இன்னும் வல்லமை வாய்ந்தது. இயேசுவின் நாமத்தை போல வல்லமையான நாமம் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசுவின் நாமம் அல்லால் வேறொரு நாமம் இல்லை. அப்படிதான் வசனம் சொல்லுது. அந்த நாமத்தை உடையவர்கள் நீங்களும் நானும். இதை கையில வச்சிருக்கோம். ஏன் ஜெயிக்க முடியல? அப்போ இந்த நாமத்தை யூஸ் பண்றதுக்கு அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா கேட்கிறார். ஒண்ணு தான் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ இந்த கோவிட்ல நீங்க மற்றவங்களுக்கு ஒரு சுகம் அளிக்கிறதோ அல்லது வியாதி வராம தடுக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால முடியும். ஆனா அதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்படி என்ன சொல்லிட்டீங்க, எங்க பேரே விசுவாசியாச்சே, நாங்க எங்களுக்கு என்ன சொல்றீங்க? எல்லாரும் கூப்பிடுறாங்க விசுவாசின்னு கூப்பிடுறாங்க, எங்களை பார்த்து எப்படி நீங்க விசுவாசி இல்லைன்னு சொல்லு, விசுவாசம் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, கவனிங்க, பேர்ல தான் விசுவாசி இருக்கு உங்களுக்கு, உங்ககிட்ட விசுவாசம் இல்லை, அவ்வளவுதான். இஸ்ரவேல் அப்படின்னா தேவனுடைய ஜனம் அப்படின்னு அர்த்தம். அவன் பேரே தேவனுடைய ஜனம், ஆனா அவங்கிட்ட யார் இல்லை? தேவன் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களை விட்டு தூரம் போயிட்டேன், ஆனா அவன் சொல்றான் நான் இன்னும் தேவ ஜனம் அப்படின்னு. தேவனே இல்லாத தேவ ஜனம் அப்பாவன். அந்த மாதிரி தான் இப்பவுமே விசுவாசம் இல்லாத விசுவாசி. அது எப்படி எங்களை பார்த்து விசுவாசம் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னா, வெரி சிம்பிள், நான் உங்களுக்கு சொல்றேன். விசுவாசம் எதனாலே வரும்? கேள்வினாலே வரும். நீங்க எவ்வளோ அதிகமா விசுவாச வார்த்தைகளை கேட்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் வரும். நீங்க தான் 25 வருஷமா விசுவாச வார்த்தையே கேட்கலையே. நீங்க கடந்த 25 வருஷமா கேட்டதெல்லாம் ஆசீர்வாத வார்த்தை தானே. கர்த்தர் வீடு கொடுப்பார், கர்த்தர் வாசல் கொடுப்பார், கர்த்தர் லேண்டு கொடுப்பார், வெளிநாட்டில் வேலை கொடுப்பார், பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுப்பார், பையனுக்கு பொண்ணு கொடுப்பார். இப்படி எழுதி 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 உடனே லெட்டர் எழுதுறது, இல்லை ஒரு ஃபோனை பண்றது, ஒன்று பவர் உள்ள ஊழியக்காரரை பிடிச்சிக்கிறது, இல்லை டவர் உள்ள ஊழியத்தை பிடிச்சிக்கிறது, எங்கேயாவது ஒரு ஃபோனை அடிக்கிறது. ரொம்ப வருஷமா என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலை. உங்க விசுவாசம்லாம் எது மேல இருந்துச்சு? 25 வருஷமா உலகத்தில் உள்ள காரியங்கள் மேல தானே இருந்துச்சு. அதனால நீங்க எதை விசுவாசிச்சீங்க? வீடு வேணும்னு விசுவாசிங்க, ஆண்டவர் கொடுத்துட்டார். பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு விசுவாசிங்க, நடந்துருச்சு. இப்போ உங்ககிட்ட வீடு இருக்கு, கார் இருக்கு, லேண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்பெல்லாம் முந்தி போன ஜெனரேஷன்ல கஷ்டப்பட்ட ஊழியக்கார மாதிரிலாம் இப்போ யாரும் கிடையாது. போன தலைமுறை ஊழியக்காரங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டது இருக்கு. ஆனா இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ எல்லாம் நல்லா இருக்கீங்க, அதெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நீங்க சும்மா ஆண்டவர் எங்களை உங்க கஷ்டம்லாம் என்ன நான் சொல்றேன். உங்க கஷ்டம் என்ன? பையன் அமெரிக்கா ஸ்கூல்ல படிக்கிறான், ஃபீஸ் கட்ட முடியல, இதான் உங்க கஷ்டம். உங்க கஷ்டம் என்ன? நான் ஒரு சின்ன கார் வச்சிருக்கேன், உடம்பெல்லாம் வலிக்குது, இனோவா இருந்தா நல்லா இருக்கும். உங்க கஷ்டம் இதான். இப்ப உங்க கஷ்டம் இப்போ போட இந்த மிஷினரிகள் மாதிரி சாப்பாட்டு கஷ்டம்லாம் கிடையாது உங்களுக்கு. அப்ப இந்த 25 வருஷமா
நீங்க ஊழியக்காரங்களை பயன்படுத்திக்கிட்டீங்களா இல்ல ஊழியக்காரங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்களான்னு தெரியாது. அதாவது பைபிள்லயே இல்லாத ஊழியம்லாம் நடந்துச்சு. பண ஆசீர்வாத கூட்டம், இயேசுநாதருக்கே தெரியாத ஊழியம் இது. இயேசுநாதர்கிட்டே காசு இல்லை டாக்ஸ் கட்டுறதுக்கு, இவங்க பார்த்தீங்கன்னா பணம் பெருக்கிற கூட்டம். அப்படியே உங்களுக்கு கேட்கவே நல்லா இருக்கு பாருங்க. இயேசுநாதர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் பின்னாடி வானா, இவன் பிரசங்கம் பண்றான், நீ வா இயேசுநாதர் எல்லாத்தையும் தருவாருன்னு. இதான் பிரசங்கம். இதைத்தான் நீங்களும் கேட்டிய. ஆண்டவர் 25 வருஷமா கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். இப்ப அந்த இளையகுமாரன் போய் அவங்க அப்பாட்ட கேட்டான், சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு. கொடுத்தாரா இல்லையா? ஒரு வார்த்தை பேசாம கொடுத்தாரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியும், இந்த சொத்து உன்னை காப்பாத்தாது. ஒரு நாள் நீ பண்ணி தவிடு தின்னுட்டு எங்கிட்ட வருவேன்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி தான் கொடுத்தாரு. ஒரு நாள் கொரோனா வரும், ஐசியூல உனக்கு பெட் கிடைக்காது, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காது, எல்லா வீட்டில் லேண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஹாஸ்பிட்டல் வாசல்ல பெட் கிடைக்காம ரோட்ல படுத்து கிடப்ப, அன்னைக்கு நீ எங்கிட்ட வருவேன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் கொரோனா நடந்துச்சு. பெரிய பெரிய கோடீஸ்வரனும் கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவனும் லேண்ட் வச்சிருக்கிறவனும் ஒரே ஒரு ஐசியூல பெட் கிடைக்காம வெளியே படுத்து கிடந்தான். அந்த இடத்துல ஒரு அறிவு வந்திருக்கணும். என்ன தெரியுமா? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் பிரயோஜனம் என்ன? இயேசுநாதர் என்னைக்கோ சொல்லிட்டு போனது. இன்னைக்கு பணத்தை ஆசை, பொருள் ஆசை ஒன்னு இருந்தாலும் போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் இல்ல. இன்னும் 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 அதனுடைய விளைவு என்ன? கொரோனா வந்த போது உங்களையும் காப்பாற்ற முடியல, உங்க மூலமா இன்னொருத்தரையும் காப்பாற்ற முடியல. மிகப்பெரியதான ஆவிக்குரிய நஷ்டம் திருச்சபைக்கு. ஆனா இப்ப அதை பத்தி எந்த கவலையாவது உங்களுக்கு இருக்குதா? எந்த கவலையும் இல்லை. இப்ப உங்களை பத்தவன் என்ன? அவன் போனா நான் தப்பிச்சுக்கிட்டேன், தோத்திரம். கர்த்தர் கிருபையா என்னை காப்பாத்திட்டாரு. அதுதான் இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் கிருபையா என்னை காப்பாத்திட்டாரு. அவங்க எல்லாம் கிருபை இல்லை, போயிட்டாங்க. அவளை அப்படி வச்சுக்கோங்க. இப்ப கூட ஏன் இதை உங்களுக்கு இவ்வளவு கடினமா சொல்றோம் தெரியுமா? ஒருவேளை கேட்கறது கொஞ்சம் கடினமா இருக்கும். கடினமா தான் இருக்கு, கேளுங்க. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மருந்து கசப்பாத்தான் இருக்கும், ஆனா அது உடம்புக்கு நல்லது. சிலது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு கெடுதியா இருக்கும். இப்போ எதுக்கு இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இந்த கொரோனாவை விட மிக மோசமான சூழ்நிலையை இந்த உலகம் கிராஸ் பண்ண போகிறது. பூமி முழுக்க, இதையும் நான் சொல்லல, இப்போ அது அந்த ப்ரூஃபையும் நீங்க பாப்பீங்க. மிக மோசமான சூழ்நிலையை இந்த உலகம் கிராஸ் பண்ண போதுனா 2018 சொன்ன கொரோனா 2020 லாக்டவுன் ஆச்சு. இப்போ 2023 ஒரு யுத்தம் ஆரம்பிச்சது. கொரோனா 2023 தான் எமர்ஜென்சின்ற காலத்துக்கு முடிவுக்கு வந்துச்சு. அதே வருஷம் ஒரு யுத்தம் ஆரம்பிச்சது. அந்த யுத்தம் வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால யுத்தம். வாசிங்க எசேக்கியேல் 38:8 வாசிங்க. எசேக்கியேல் 38:8 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். இந்த வசனம் தெளிவா சொல்லுது, கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். இன்னும் ஒரு வசனத்தையும் வாசிங்க. அதே 38:16 வாசிங்க. 16. நீ தேசத்தை கார் மேகம் போல் மூட என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். வசனம் தெளிவா சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றாரு. கடைசி வருஷம், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரும். சரி, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரும். அதுவும் இஸ்ரவேலுக்கு விரோதமா எந்த இடத்துல வரும்? அதே 38:8 வாசிங்கல்ல, கடைசி நாட்களிலே வருவாய். அதுக்கப்புறம் வாசிங்க. நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு. உங்களுக்கு இது சாதாரணம், இஸ்ரவேல் தேசம் இருக்குன்னு. ஆனால் இதே வசனத்தை 80 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் இல்லை. இதே வசனத்தை 100 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் இல்லை. அப்ப இந்த தீர்க்க தரிசனம் நடக்காதுன்னு நீங்க சொல்லிடுவீங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஒரு தேசமே இல்லையா, அப்புறம் எப்படி யுத்தம் அவங்களுக்கு விரோதமா வருவேன்னு சொல்லுவீங்க. ஆனா கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேல் ஒரு தேசம் உருவாகி விட்டது. அவங்களுடைய கடைசி வருஷங்களுக்குள்ளே நாம் வந்து விட்டோம். அப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமா இந்த யுத்தம் வரும்னா இப்ப இஸ்ரவேலுங்கிற ஒரு தேசம் இருக்கு, அதனால கண்டிப்பாக வரும். 2வது, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வரும். இந்த மலைகளுக்கு விரோதமாய் எழும்போ அப்படின்னு சொல்ற இந்த யுத்தம் எப்ப ஆரம்பிக்கும்
எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி, 2023 மே மாதம் கொரோனா முடிவுக்கு வந்து பேண்டமிக் ஓவர், அந்த எமர்ஜென்சி முடிவுக்கு வந்துச்சு. அதே வருஷம் அக்டோபர் மாதம் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இது எதற்காக ஆரம்பிச்சதுன்னா, இஸ்ரேலின் மலைகளுக்காக ஆரம்பிச்சிச்சு. த டோம் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைக்கு விரோதமாய் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இதுக்காக தான் ஆரம்பிச்சது. இந்த யுத்தம் ஆரம்பிச்சு ஏறக்குறைய 2 வருஷம், இந்த அக்டோபர் வந்தால் 3ஆவது வருஷம் இந்த யுத்தம் ஆரம்பிச்சது. இந்த யுத்தம் தான் அப்படியே பெருசாச்சு. அப்படியே இஸ்ரேல்ல இருந்து அடுத்தபடியாக அது அப்படியே லெபனானுக்கு போச்சு. லெபனான்ல இருந்து ஏமன் ஹவுதி பகுதிக்கு போச்சு. அங்கிருந்து ஈரானுக்கு போச்சு. இந்த ஈரானை பற்றி எசேக்கியேல் 38:5 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவர்களோடு கூட பெர்ஷியரும் அப்படின்னு இருக்கு. இப்போ ஈரான் அதோடு கூட இருக்கு, யுத்தத்தில் இருக்கு. இந்த யுத்தத்தில் ஆண்டவர் சொன்ன கடைசி மிக முக்கியமான ஒரு ஆள் வந்து சேரணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த ஆள் வந்துடுச்சு. இப்போ இந்த வாரத்தில் அந்த ஆள் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. எசேக்கியேல் 38:2 வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 38:2. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகோக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இந்த இடத்துல யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கு பக்கத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு. இது யாரை பத்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கு பக்கத்துல இருந்து இஸ்ரேல் சைடில் வச்சு நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா ரஷ்யாவில் போய் நிற்கும். யாராவது மலையாள பைபிள் வச்சிருக்கீங்களா? மலையாள பைபிள் யார்கிட்ட இருக்கா? இல்லை. சரி, அந்த தமிழில் இல்லாத ஒரு வார்த்தை மலையாள பைபிளில் இருக்கும். நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். எசேக்கியேல் 38:2 ரோஷே அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை இருக்கும். வடக்கு பக்கத்தில் இருந்து இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ரோஷ்னு இருக்கும், மலையாளத்தில் ரோஷேன்னு இருக்கும். இந்த ரோஷ் எழும்பி வரணும், வடக்கு பக்கத்துலேருந்து இருக்கு. இப்போ இந்த யுத்தத்தில் ரஷ்யா வந்து தலைமை ஏற்று நடத்தணும். இதுதான் கடைசி. ரஷ்யா தலைமை ஏற்று இந்த யுத்தத்தை நடத்திச்சுன்னா யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாக மாறும். இது வேதத்தில் சொல்லப்பட்ட 2500 வருஷத்துக்கு முன்பாக உள்ளது. ஈரான், ரஷ்யா எல்லாம் இருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது நடக்கிறதுனால இவங்க சொல்றாங்கன்ட்டு. இந்த காரியம், இந்த யுத்தத்தை குறித்து வலைத்தளத்தில் இருக்கு, யூடியூப்ல இருக்கு, வலைவழியில் இருக்கு, நீங்க போய் பாருங்க. 2008 இந்த யுத்தத்தை குறித்து பேசுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். 2008 ஒரு வீடியோ 3ஆம் உலக யுத்தம்னு போட்டிருக்கிறோம். அதுல ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமாய் வர வேண்டும் அப்படின்னு அதுல இருக்கு. இந்த எசேக்கியேல்ல உள்ளதை எடுத்து சொல்லியிருக்கோம். இன்னைக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள மட்டும் இப்போ ஈரான் போய் ரஷ்ய அதிபரை பார்த்துருக்கு. நடுவில் பாகிஸ்தானில் போய் சமாதானம் வந்துடும், எல்லாம் நடந்துடும் அப்படின்லாம் சொன்னாங்க. பாகிஸ்தான்லேருந்து நேராக இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர் நேராக போய் ரஷ்யாவுக்கு தான் போனார். புதின்கிட்ட போய் பேசினார். நேற்றும் இன்னைக்கும் பேசியிருக்கிறார். பேசி ரஷ்யா தான் இதை முன்னின்று நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. தலைமை ஏற்று இந்த பீஸ் டாக்கை நீங்கள் தலைமையேற்று நடத்துங்கன்னு. ஆனால் ரஷ்யா அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு கவனிங்க. ஏதோ உங்களுக்கு சரித்திர கதை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் தலைமையில் வரப்போகிற யுத்தத்தை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரஷ்யா என்ன சொல்லியிருக்குன்னா, ஈரானுக்கு எதிரி ரஷ்யாவுக்கு எதிரி, அவ்வளோதான். இஸ்ரேலுடைய மக்கள் 40 பேர் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாங்க. 40 பேரையும் 5 மணி நேரம் விசாரித்து திருப்பி ஃப்ளைட் ஏறி எங்கள் நாட்டை விட்டு போங்கன்னு அனுப்பிட்டாங்க. அந்த 5 மணி நேரமும் அவங்க ரொம்ப கௌரவ குறைச்சலாக நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கு ரஷ்யா கொடுத்த விளக்கம் என்னன்னா, நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிறோம், ஈரானுடைய எதிரி எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றது, இன்னைக்கு ரஷ்யாவுடைய கப்பல் ஒன்று, மிகப்பெரிய போர்க்கப்பல் இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான போர்க்கப்பல், இன்னைக்கு ஈரானுடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதிக்கு வந்திருக்கு. இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்போ ரஷ்யா தலைமையேற்று நடத்த போது, ஈரான் கூட சைனாவும் வந்திருக்கு. மாக்கோகியானா மங்கோலிய இனம். இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த யுத்தத்தை நடப்பிக்க போகிறார்கள். நாம் எசேக்கியேல் 38-39 யுத்தத்தின் காலத்தில் இருக்கிறோம். இதே மாதிரி தான் 2018 ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னார். இந்த WHO ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுது அப்படின்னு. அன்னைக்கும் சபை அசட்டையாக எடுத்துக்கொண்டது.
உலகத்தை பற்றி கவலையில் விட்டுருங்க. சபை அசட்டையாக எடுத்துக்கிச்சு, அதெல்லாம் வராது நடக்காது, இவர் சும்மா பயமுறுத்துறாரு அப்படின்னாங்க. உலகமே ஸ்தம்பிக்கிற மிகப்பெரிய லாக்டவுன் வந்தது கொள்ளை நோயில். இப்போவும் சொல்கிறோம், மிகப்பெரிய யுத்தம் இது. ஏதோ இப்போவே அதோடைய தாக்கம் பெருசாக இருக்குது. விலைவாசியெல்லாம் பல நாடுகளில் ஏறிடுச்சு. 7-8 நாடுகளில் பார்ட் டைம் லாக்டவுன் போட்டாங்க. ஒரு சில நாட்டிலலாம் 4 நாள் தான் வெளியே வரணும், 3 நாள் வெளியே வரக்கூடாதுன்ட்டான். சில நாடுகளில் சில பார்ட் டைம் லாக்டவுன் போட்டான். விலைவாசி அடுத்த லெவலுக்கு போகுது. இப்போ இந்தியாவில் சொல்லியிருக்கிறாங்க, ஆயில் ப்ரொடியூசர்ஸ், அதாவது இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு பண்ணி விநியோகம் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கடந்த சில மாதங்களாக இது ஆரம்பித்ததுலேருந்து நஷ்டத்தில் நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு 20 ரூபா 25 ரூபா ஏற்றினா மட்டும்தான் எங்களால் சமாளிக்க முடியும்னு அவங்க அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை ஏறினாலும் ஏறலாம், தெரியாது என்ன அளவுக்கு போகுதுன்னு. அவங்க சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். உலகம் முழுக்க ஒரே நாள் ராத்திரியில் ஸ்ரீலங்காவில் 85 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல் ஏறிச்சு. 85 ரூபா ஏறிச்சு. 315 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் ஆச்சு. அந்த அளவுக்கு விலைவாசி உயர்வு உலகம் முழுக்க போகுது. வெறும் எண்ணெய் மட்டுமல்ல, எண்ணெய், கேஸு, உரம் எல்லா விலையும் ஏறுது. மிகப்பெரியதான பஞ்சம் அப்ரோச் ஆகுது. ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதுக்கு கீழே ஆண்டவர் சொன்னது பஞ்சங்கள். இப்பவே சூடானில் 8 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லையாமா, மிக மோசமான நிலைமையில் இருக்கிறாங்களாம். இன்னும் இதனுடைய நிலைமை உச்சமாகும். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றார் ஐரோப்பாவை பார்த்து, நேத்து நீங்கள் எங்களை எதிர்க்கிறீர்கள், இன்னும் சில வாரங்களிலே நீங்கள் எங்ககிட்ட ஆயிலுக்கு கையேந்துவீங்க, அந்த நிலைமை உங்களுக்கு வரும் என்று சொல்லுகிறார். உலகளாவிய மிகப்பெரிய யுத்தம் அப்ரோச் ஆகுது. விசுவாசிகள் கவனியுங்கள், இயேசு சொன்ன யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்ற அந்த வசனம் நிறைவேறுகிறது. கர்த்தர் சொன்னபடியே எசேக்கியேல் 38:39 நம் கண்களுக்கு முன்பாக. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நியூக்ளியர் த்ரெட் இருக்குன்றாங்க. நியூக்ளியர் த்ரெட்னா அணு ஆயுத த்ரெட் இருக்கு, எந்த நாடு யூஸ் பண்ணும் தெரியாது. நேத்து சொல்லியிருக்காங்க, இதுவரைக்கும் 8 நாடு 9 நாடு அணுகுண்டு வச்சிருச்சுன்னு நேத்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. IAEAன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க 20 நாடு கிட்ட அட்டாமிக் இருக்குதாம், நியூக்ளியர் இருக்குதாம். 20 நாடு நியூக்ளியர் வெப்பனை வச்சிருக்கு. இதை எல்லாருமே யூஸ் பண்ணாங்கன்னா உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்தில் இந்த நியூக்ளியர் வெப்பனை பத்தி கர்த்தர் பேசி இருக்கிறார். அவங்க என்ன செய்வாங்க, எப்படி நடந்து கொள்வாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு எலும்பை காணும் மட்டும், எசேக்கியேல் 39:15 சொல்றாரு, ஒரு எலும்பை காணும் மட்டும் அதன் அண்டையிலே அவன் ஒரு அடையாளத்தை நாட்டுவான். எசேக்கியேல் 39:11 சொல்லுது, அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். அவரோட அர்த்தம் என்ன? எல்லாரும் புதைக்கிற இடத்துல மூக்கை பொத்திக்கிட்டு போவாங்க அப்படின்னு இருக்கு. சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இங்கிலீஷ்ல ட்ரெஸ்பாசஸ் இருக்கு. அந்த வழியா போறவங்க எல்லாம் மூக்கை பொத்திக்கிட்டு போவாங்க. இதே செய்தியை ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 2020க்கு முன்னாடி புதைக்கிறவங்க எல்லாம் மூக்கை பொத்திக்கிட்டு இருப்பாங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அது எப்படிங்க புதைக்கிறவங்க பொத்துவாங்க? எரிக்கிறவங்க பொத்துவாங்க, நியாயம். ஆனால் புதைக்கிறவன் எப்படி பொத்துவான்னு கேள்வி கேட்பீங்க. ஆனால் கொரோனாவுக்கு பிறகு அந்த கேள்வி நீங்கள் கேட்க மாட்டீங்க. கொரோனாவில் செத்து போன அத்தனை பேரையும் புதைக்கிறவங்க என்ன போட்டுக்கிட்டு இருந்தாங்க? மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதனால் மாஸ்க் போட்டாங்க? அந்த உடம்புல இருந்து கிருமி பரவும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது ஒரு நோய் கிருமி. அடுத்து இந்த யுத்தம் முடியும் போது பார்க்க போகிறது நியூக்ளியர் கிருமி. அது காற்றுல கலக்கும். அந்த வழியாக போகிறவங்க எல்லாம் மாஸ்க் போடணும். அப்படிதான் பைபிள் சொல்லுது, அப்படித்தான் உலகமும் சொல்லுது. மிக மோசமான பஞ்சம் ஒன்று வருகிறது, மிக மோசமான யுத்தம் ஒன்று வருகிறது. ஆண்டவர் சொன்னது நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. இப்பவும் சொல்றேன், அந்த இடத்துல நாம இருக்கிறோம். இதே தான் 2018 ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு தான் இது கன்வென்ஷன். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு கூட்டம், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் திருச்சபைக்கும் ஆண்டவர் அடுத்து நடக்க போகிற சம்பவங்களிலே முன்பதாக உங்களுக்கு அறிவிக்கிறார். மத்தேயு 24:24-25 வாசிச்சு பாருங்க. இயேசு தெளிவா சொல்லார், இதோ நான் உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். அதைத்தான் இப்பொழுது உங்கள் பகுதிக்கு கர்த்தர் வந்து சொல்லுகிறார். அப்ப இப்படி ஒரு கொள்ளை நோயும் இப்படி ஒரு யுத்தமும் அப்ரோச் ஆயிடுச்சு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு. இப்ப இதுல இருந்து நாம என்ன செய்யணும், இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக மோசமான ஒரு 3ஆம் உலக யுத்தத்தை உலகம் சந்திக்கும். இந்த யுத்தத்தில் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னால்,
முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி சொல்றாரு, ஜோ பைடன் சொல்றாரு, கிட்டத்தட்ட 500 கோடி பேர் வரை பாதிக்கப்படுவார்கள்னு சொல்றாரு. விளாடிமிர் புதின் ரஷ்ய அதிபர் சொல்றாரு, எவ்வளவு பேர் மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா மனித சமுதாயம் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு சொன்ன புதின் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டார். நாம ஒரு மிக மோசமான காலகட்டம் உலகத்துக்கு, அதை நாம் கிராஸ் பண்ண போகிறோம். கொரோனாவை பார்த்தா மாதிரியே இன்னும் ஒன்றை பார்க்க போகிறோம். ஆனா இது யுத்தம். கொரோனா என்பது கொள்ளை நோய். இயேசு சொன்ன யுத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்போ அவர்களும் சொல்றாங்க, நான் ரொம்ப ஒருத்தருடைய ப்ரூஃப்ஸை உட்காந்து பார்ப்பேன். அவர் இராணுவத்திலிருந்து ரிட்டையர் ஆனவர், இந்திய இராணுவத்தில். அவரோடு வலைவலி வச்சிருக்கிறார், யூடியூப் வச்சிருக்கிறார். அதில் அவர் போடும்போது அவர் சொல்றாரு, 72 மணி நேரத்துக்குள்ள இந்த சமாதான பேச்சுவார்த்தை முடியலன்னா அடுத்து மிக மோசமான விளைவுகளை உலக தலைவர்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது, மேபி நடக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் இப்போ நான் பைபிள்ல இருந்து சொல்றது, அவரு உலக அந்த யுத்தத்திலிருந்து இராணுவத்திலிருந்து சொல்றார். இப்போ அவர் இல்லை இராணுவத்தில். நல்லா கவனிச்சு பாருங்க, அடுத்த 72 hours அவர் சொல்றார். இப்போ அந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியரை நோக்கி போகிறது. ஆனால் இப்போ பேச்சுவார்த்தை என்னவா போய் முடியும், ஃபெயிலியரா, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் எசேக்கியேல்ல சொன்ன யுத்தமானது நம் கண்களுக்கு முன்பாக ரொம்ப பக்கத்தில் இருக்கு. இதிலிருந்து வரப்போகிறதான இந்த காரியத்திலிருந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் திருச்சபையும் காப்பாற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பை கர்த்தர் நம் கையிலே கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன? திருப்பியும் சொல்றேன். ஒரு சாரார் இதை ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிறாங்க. இவர் பயமுறுத்துற மாதிரி பிரசங்கம் பண்றாரு. அப்படி பார்த்தா போய் யோனா நினிவே ஜனங்களுக்கு சொன்னது பயமுறுத்தலா இல்ல எச்சரிப்பான்னு சொல்லுங்க. நோவா சொன்னது பயமுறுத்தலா எச்சரிப்பா, உலகம் தண்ணில அழிய போகுதுன்னாரு. ஆனா அவர் பேழையை ரெடி பண்ணிக்கிட்டு சொல்றாரு. அவரோட அர்த்தம் என்ன? உலகம் அழிய போகுதுங்கிறது மெசேஜ் இல்ல, அழிய போது காப்பாத்துறதுக்கு பேழை ஒன்று ரெடியா இருக்குங்கிறதா மெசேஜ். நினிவே ஜனங்களுக்கு செய்தி என்ன? அழிய போது என்பதல்ல, அதற்கு நடுவில் தேவன் உங்களை காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அதான் மெசேஜ். சோதோம் அழிய போது என்பது மெசேஜ் அல்ல, அதுக்கு நடுவில் உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார், அதுதான் மெசேஜ். இதைத்தான் இயேசுவும் சொல்றார். மத்தேயு 24:6 சொல்றாரு, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இதான் மெசேஜ். இதெல்லாம் நடக்கும். முதலாம் உலக யுத்தத்தை விட, இரண்டாம் உலக யுத்தத்தை விட மூன்றாம் உலக யுத்தம் மிக மோசமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு பெரியதான யுத்தமும் கொள்ளை நோயும் பஞ்சங்களும் ஒரு சேர வரும். உலகம் முழுக்க பல நாடுகள் இதில் பாதிக்கப்படும். கோடி கோடியாய் ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் இவைகளுக்கு நடுவில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான வார்த்தை என்னவென்றால், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அது என்னங்க, இவ்வளவு நடக்கும்போது நாங்கள் கலங்காதபடி எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்? அதோட அர்த்தம் என்னன்னா, இவைகளுக்கு நடுவில் இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற சம்பவம். இயேசு கிட்ட கேட்டாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அந்த அடையாளத்தில் ஒரு அடையாளம் தான் இது நடக்கும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஒரு உதவி வரும் கண்மலை இருக்கிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. இதுதான் கர்த்தர் பண்ண வாக்குத்தத்தம். அப்ப தேவ ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் இவைகளுக்கு நடுவிலே பத்திரமாய் பாதுகாக்கப்படுவார்கள். அதை நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. இப்ப நாங்க இதுல என்னங்க செய்யணும்? இயேசு ஒரே வார்த்தை சொல்றாரு, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பயப்படுறதுக்கு எச்சரிக்கையாருங்க, பயப்படாதபடி எச்சரிக்கையாருங்க. ஏன் தெரியுமா? பயம் என்பது ஒரு விதமான பாவம். வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லுது, கடைசி காலத்துல நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறா தெரியுமா? பயப்படுகிறவர்கள் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது உங்களுக்கு ஒன்று தெரியணும், உலகம் பெரிய பேரழிவை சந்தித்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்தாலும் சரி, இவைகளுக்கு நடுவில் எங்களை பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார். எங்கள் இரட்சகர் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். எங்கள் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாங்கள் அவருடைய வஸ்திர மறைவுக்குள்ள இருக்கிறோம். அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். கண்ணின் கருவிழியாய் பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எங்களை பாதுகாப்பார். இந்த விசுவாசம் உனக்கு வரணும். நீங்கள் உலகத்தார மாதிரி சேர்ந்து பயந்தீங்கன்னா, இப்பவும் சொல்றேன்,
அரசாங்கம் ஒரு பிரிகாஷன் எடுக்க சொல்லுதுன்னா எடுங்க, மாஸ்க் போடுனா போடுங்க, அதெல்லாம் உங்களை சொல்லல. ஆனா இருதயத்தில் பயப்படாதிருங்கள். நீங்க பயந்தால் வசனம் சொல்லுது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. ஒண்ணு மட்டும் உங்களுக்கு தெரியணும், உங்களை கொண்டு வந்த தேவன் வனாந்தரத்தில் அழிப்பதற்காக கூட்டிக் கொண்டு வரவில்லை, கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். உங்கள் தரிசனமும் உங்கள் வாக்கு தத்தமும் நிறைவேறும் வரை ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். அது வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீங்க வேணா அந்த சங்கீதம் இருக்கு இல்லையா, 91ஆம் சங்கீதம் இருக்குல்ல, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில், அந்த சங்கீதத்தை டெய்லி போய் வீட்டில் படிங்க. விசுவாசத்தை வளங்க. வசனம் தான் விசுவாசத்தை வளர்க்கும், நியூஸ் வளர்க்காது. நியூஸ் பயமுறுத்தும், யாரு கூடயாவது உட்காந்து பேசிட்டீங்கன்னா பயமுறுத்துவாங்க. ஆனா எது விசுவாசத்தை வளர்க்கும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை உங்கள் பயத்தை போக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், எகிப்து சேனை ஒரு பக்கம் வந்தாலும் செங்கடல் ஒரு பக்கம் நின்றாலும் அவைகளுக்கு நடுவிலே இஸ்ரவேலை கடக்க பண்ணி பத்திரமாய் பாதுகாத்த தேவன் இந்த யுத்தங்களுக்கு நடுவிலே, கொள்ளை நோய்களுக்கு நடுவிலே, பஞ்சங்களுக்கு நடுவிலே எங்களை பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். அதுக்கு தான் இந்த கூட்டம். என்ன நடக்க போதுங்கிறத சொல்றதுக்காக கூட்டம் இல்ல, அதுக்கு நடுவுல கர்த்தர் உன்னை எப்படி காப்பாத்த போறான்னு சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம். ஏன்னா இதை சொல்லலைன்னா வரும்போது நீங்களும் அவங்கள மாதிரியே பயப்படுவீங்க. ஏன்னா கொரோனால பயந்துருக்கிறீங்க, கொரோனால என்ன செய்யணும் தெரியாம ஸ்தம்பிச்சு போய் நின்று இருக்கிறீங்க, வீட்டை பூட்டிட்டு போய் உட்காந்து என்ன பண்றது தெரியாம முழிச்சிருக்கீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இப்போ உங்களுக்கு கொடுக்கிறார். மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது போல, நீங்கள் உங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி பாதரட்சையை தொடுத்துக்கொண்டு கைகளிலே தடிகளை பிடித்துக்கொண்டு உங்கள் அரைக்கச்சையை கட்டிக்கொண்டு கசப்பான கீரையை புசிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்திட்டத்தை சொல்லிக் கொடுத்து இந்த வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தைரியத்தை சொன்னது போல ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் வீட்டுக்குள்ள எந்த வாதையும் வராது, உன் வீட்டை எந்த குண்டும் தாக்காது, எந்த கிருமியும் உன் வீட்டுக்குள் நுழையாது, உன் வீட்டில் இருக்கிற எண்ணெயும் மாவும் குறைவுபடாது. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதுதான் வரப்போற காலங்களிலே கர்த்தர் உனக்கு செய்ய போறது. இல்ல அது எப்படிங்க எல்லாருக்கும் வருது நமக்கு வராதுன்னு எப்படி சொல்லுவீங்கன்னா வரும். ஏன்னா நீங்கள் என்ன நம்புனீங்களோ அதான் நடக்கும். யோசுவாவும் காலேபும் உள்ள அந்த விசேஷத்த ஆவி உங்களுக்கு வரணும். இந்த 3ஆம் உலக யுத்தம் மிகப்பெரிய அளவில் வரும்போது உலகளாவிய எல்லா பக்கமும் பரபரப்பாக காரியங்கள் நடக்கும்போது உனக்கு ஒன்று தெரியணும், இது எல்லாம் நடக்கும். ஆனா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னை பறந்துகாக்கிற பட்சியை போல பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்காகத்தான் இந்த கூட்டம் நடக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறோம், திருப்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது. ஆனா இப்பவே அதற்கான ஒரு ஆயத்தத்தை நீங்கள் தொடங்குங்க. சும்மா நீங்க உட்கார்ந்துகிட்டு இன்னும் பேர பிள்ளைகளுக்கு இடம் வாங்கறதுக்குலாம் நேரம் இல்லை. எலிசா சொன்ன மாதிரி ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வீடு வாசல்களை வாங்குவதற்கு இது காலமோ? அந்த காலம் இது அல்ல. இது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே பத்திரமாய் பாதுகாக்கிற காலம். நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அதே மாதிரி தான் ஆண்டவர் இப்ப கொடுக்கிறார், லாஸ்ட் சான்ஸ். நாம் இனி ஒவ்வொரு நாளும் வீடுகளிலே கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். வீடுகளிலே குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கணும். நீங்கள் உட்கார்ந்து உங்கள் வீடுகளிலே துதியும் ஸ்தோத்திரமும் ஆரம்பிக்கணும். நாகர்கோயில் மாவட்டம் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் வார்த்தைக்கும் ஆவியில நிறைவதற்கும் நல்ல பேருள்ள மாவட்டம். எப்பவும் சொல்லுவாங்க, மற்ற எல்லா மாவட்டத்திலும் சொல்லுவாங்க, வருஷம் 365 நாளும் நாகர்கோயில் என்ன நடக்குமா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன நடக்குமா, கன்வென்ஷன்ஸ் நடக்குமா. கர்த்தரை 365 நாளும் உயர்த்துகிற இதே கன்னியாகுமரி மாவட்டம் கடந்த சில வருஷங்களாக கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிறது. ஆவியிலே ஆராதிப்பதற்கு பதிலாக மாம்சத்தின் ஆராதனை வந்திருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக உலகத்தின் வார்த்தை உள்ளே நுழைஞ்சிருக்கு. இன்னைக்கு பிழையாம் போன்ற தீர்க்கதரிசிகள் உங்களுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். பாலாக்கினுடைய காசுகளுக்காக தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் உங்களுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இயேசபேலின் உபதேசங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் உங்க இடத்துல இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்த காலம் ஒன்று உண்டு. அதன் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், காசுக்காக ஊழியம் பண்ணாத, காசுக்காக ஊழியம் பண்ணாதீங்க, உலகத்தினுடையதான தேவைகளுக்காக செய்யாதீங்க.
கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுங்க, தேவைகள் தானாய் சந்திக்கப்படும். பரலோகத்தின் தேவன் உன்னை போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சும்மா எதுக்காக காசுக்காக உன்னோட கொடுத்த வரத்தை, உனக்கு கொடுத்த தாளந்த, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை யூஸ் பண்ணாத. அதை சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாத. நீ அதை செஞ்சினா ஒரு நாள் நீ பரிதவிக்கப்பட்டவனாய் நிற்பாய். பிள்ளையாமாய் விட மோசமான இடத்துக்கு போவே. கர்த்தர் உனக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ கன்வென்ஷன் என்றால் நல்ல வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு நல்லா முடியும் போது சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போறது நல்ல கன்வென்ஷன். இந்த கன்வென்ஷன் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் குடும்பத்தையும் பத்திரமாய் காப்பாதற்கு எச்சரிக்கை கொடுக்கிற கன்வென்ஷன் இது. இந்த கன்வென்ஷனுக்கு வந்தது நல்லது என்று நீங்கள் ஒரு நாள் சொல்லுவீர்கள். கர்த்தர் எங்களுக்கு முன்பதாகவே சொன்னார், எங்களை எச்சரித்தார், எங்களை பாதுகாத்தார், நாங்கள் இப்பொழுது பத்திரமாய் இருக்கிறோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வருகை ஒருவேளை முந்துமானால், இவைகளுக்கு நடுவிலே கர்த்தருடைய வருகை வருமானால், அதற்கும் சபை ரெடியா இருக்கணும், அதற்கும் சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்களும் நானும் ஏன் இயேசுவை தேடுறோம் தெரியுமா? கிறிஸ்தவங்கன்னு மார்த்தட்டி கொள்றதுக்கு இல்ல. இத்தனை % கன்னியாகுமரியில் கிறிஸ்தவங்க, நாங்க இங்க மெஜாரிட்டியில் இருக்கிறோன்றதுக்காகலாம் இல்ல. பரலோகத்துல சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என்ற மண்ணாங்கட்டி எல்லாம் கிடையாது. பரலோகத்துல 2 சாட்சி தான். ஒன்று, உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இன்னொன்று, அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போ. நீ எந்த டினாமினேஷன் எந்த வளர்ப்புல வளர்ந்தீங்க அதெல்லாம் 2வது. உன் இருதயம் தான் ஃபர்ஸ்ட். கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். அவரை சந்திப்பதற்கு சபை ரெடியா இருக்குதா? கர்த்தரை சந்திப்பதற்கு உன் ஆவி ஆத்மா சரீரம் ரெடியா இருக்குதா? உங்களுடையதான ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறதா? பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கா? அதான் ஃபர்ஸ்ட். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருங்கிற நிச்சயம் இல்லாம, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாம நீ வருகையில போக முடியாது. ஒரு நாள் ரட்சித்தாரு, நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சுனா இல்ல, அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அடைந்த ரட்சிப்பை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுது. என்னைக்கோ அடைந்த ரட்சிப்பை புதுப்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த கான்சியஸ் இருக்கணும். ஆண்டவர் வந்தா நான் போகணுங்கிற எண்ணம் இருக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், அந்த 20 வருஷம் முன்னாடி உள்ள ரட்சிப்பின் எக்ஸ்பீரியன்ஸ்ல வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உதவாது, உன்னை ஏமாத்திடும். ஆனா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்தினா அது உன்னை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்துரும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானசானமும் பைபிள் சொல்லல. ஞானசானத்தை எடுக்கணும், எடுக்காமையும் இருக்கக்கூடாது. ஒரு சிலர்லாம் கேட்கிறான், கல்ல ஞானசானம் எடுத்தானா அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான கேள்வி ஒன்று கேட்பாங்க. கல்ல ஞானசானம் எடுக்கல, பக்கத்துல தொங்கின இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? பக்கத்துல நடுவுல சிலுவையில தொங்கின இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? இப்ப உங்க ரோல் மாடல் யாரு? கல்லனா இயேசுநாதரா? ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை அனுப்பினார். அப்ப இயேசுவை மாதிரி நீங்க மாறணுமா, கல்லனை மாதிரி மாறணுமா? இயேசு ஞானசானம் எடுத்திருக்கிறார் தண்ணியில மூழ்கி, அதை எடுக்கணும், அவ்வளவுதான். இந்த क्वेश्चन கேட்கறான்ல ஏன் அப்படின்னு, அதுவே ரிபலிங் ஸ்பிரிட். விசுவாசம் எனப்படுவது யாதெனில், விசுவாசம்னா என்ன தெரியுமா? நம்பப்படல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். கர்த்தர் சொன்னா செய்யணும், அவ்வளவுதான் விசுவாசம். உலகம் தான் சொல்லும் அப்படிலாம் செய்ய முடியாதுன்னு. பைபிள் சொல்லும், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அவ்வளவுதான். தண்ணியில மூழ்கி ஞானசானம் எடுக்காதவங்க ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் வருகிற காலம் சமீபமாயிற்று. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம வருகையில போக முடியாது. ஆவியானவர் உன்னை நிரப்பி இருக்கிறாரு, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்கணும். அவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார்னு வேதம் சொல்லுது. நான் போய் சத்திய ஆவியாகிய அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் ஆண்டவர் சொன்னார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? இல்லை என்று சொன்னால் அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். அப்படியும் வர முடியாத சிச்சுவேஷன் அப்படின்னா, வீட்டில் யாரும் இல்லாத போது நல்ல கதவை சாத்திட்டு முழங்கால் போட்டு ஊக்கமா ஜோம் பண்ணுங்க.
மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த தேவன் உங்களையும் நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். 4வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. உங்களுக்கு உலகத்துக்கும் வேறுபாடு இருக்கணும், மாறுபாடான சந்ததியை விட்டு வரணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று ரோமர் 12 சொல்லுது. இன்னைக்கு சபை உலகத்தின் ஒத்த வேஷத்துக்கு போகுது. உலகத்தானுடையதான காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ள வருது. உலகத்தார் உபதேசம் ஒரு காலத்தில் வந்துச்சு, இப்போ உலகத்தாருடைய ஆக்டிவிட்டிஸ் வருது. ஒரு காலத்தில் சபை இருந்ததான அந்த வேறுபாடு இப்ப சபைக்குள்ள இல்ல. சபைக்கு வருவனையும் உலகத்தானையும் சபைக்கு வரதை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். அவனுடைய நடை உடை பாவனை எல்லாத்திலையும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப யாரையும் தெரிஞ்சுக்க முடியாது. உலகத்தானை விட மோசமான ட்ரெஸ் சபைக்குள்ள இருக்கு. உலகத்தானை விட மோசமான அருவருப்பான காரியங்கள் சபைக்குள்ள நடக்கும். நான் சொல்லல, பவுல் சொல்றார், புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறதேன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அது இருக்கு சர்ச்சுக்குள்ள, சபைக்குள்ள. உலகத்தின் ஆராதனை அன்னைக்கு ஒரு அந்நிய அக்கினியை கொண்டு வந்த உடனே, நாதாபாபி கொண்டு வந்த உடனே கர்த்தர் அடித்தார்னு இருக்கு. இன்னைக்கு கிருபையின் காலம். உலகத்தின் மியூசிக்கு, உலகத்தின் ஆட்டம், உலகத்தில் இருக்கிற கேலி, உலகத்தில் இருக்கிற களியாட்டம், உலகத்தில் இருக்கிற கூக்குரல், உலகத்தில் இருக்கிற அரசியல், உலகத்தில் இருக்கிற அருவருப்பு எல்லாத்தையும் சபைக்குள்ள கொண்டாராம். கர்த்தர் கிருபை உள்ளவர், பொறுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால உன்னை விட்டுட்டார்னு அர்த்தம் இல்லை. நான் சொல்லுவேன், உடனே அடிச்சு திருத்திட்டார்னா நல்லது, விட்டு பிடிக்கிறார்னா கஷ்டம். அதனால தான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஊழியம் பண்றவங்களுக்கு சொல்றேன், நீங்கள் விசுவாசியை கவருவதற்காக ஊழியம் பண்ணாதிருங்கள். சபை விசுவாசியை திருப்திப்படுத்துவதற்கு அல்ல, தேவனை திருப்திப்படுத்துவதற்கு தான் ஊழியம். யூ வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை த காட். இன்னைக்கு வரவங்கள விசுவாசிகளை எப்படி தக்க வச்சு கொள்ளலாம்? யாராவது ஊழியத்தை கூப்பிட்டாங்கன்னா தாளந்த பயன்படுத்தினா திருப்பி கூப்பிடணும், தாளந்து பயன்படுத்தாதீங்க. இருக்கிறத சத்தியத்தை சத்தியமா பேசுங்க. கர்த்தர் சொல்றதை செய்யுங்க. இவன் எவனோ உங்களை நியாயம் தீர்க்க போறவன் கிடையாது. நியாயம் தீர்க்கிற ஒருத்தர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருந்தா போதும். ஒருவேளை மனுஷன் உங்களை கூப்பிடாட்டி, இன்னொரு தடவை சான்ஸ் கொடுக்காட்டி கவலைப்படாதிருங்கள். உன் உத்தமத்தை பார்த்து கர்த்தர் உனக்கு வாசலை திறக்க போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியர்களுடைய பிரச்சனை என்னன்னா, இப்படி நாம சத்தியத்தையோ அல்லது ஆவியிலையோ கரெக்டா இருந்தோம்னா நிறைய பேர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இருக்கட்டும், பரலோகம் உன்னை ஏற்றுக்கொள்ளும். மனுஷன் ரிஜெக்ட் பண்ணா என்ன? ஒரு மனுஷன் தள்ளுனா 9 கதவை திறப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மனுஷனை நம்பி அல்ல, நாம் தேவனை நம்பி இருக்கிறோம். அதனால வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். யூ டோன்ட் வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை த பீப்புள். உங்களுக்கு மேல இருக்கிறவங்களை திருப்தி படுத்தணும்னு நினைக்காதீங்க. சபை என்பது களியாட்டத்தினுடைய என்டர்டைன்மெண்ட்டுடைய அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிற இடம் அல்ல. சபை என்பது வந்தவர்களை மறுரூபமாக்குற இடம், பலிபீடம் இருக்கிற இடம். வரவனை சுட்டெரித்து அவருடைய மாம்சத்தை எரித்து ஆவியாய் மாத்துகிற இடம். அந்த மாதிரி தான் ஊழியம் பண்ணணும். ஒருவேளை இந்த ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி ஊழியம் பண்றவங்க நல்லா இருப்பாங்க, உலகத்துல ஆடம்பரமா இருப்பாங்க, வசதியா இருப்பாங்க. அதை பார்த்து நீ கெட்டு போயிடாத. அதை பார்த்து கெட்டு போயிடாத. ஐயோ இப்படிலாம் இருந்தாதான் நாமளும் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்காத. அவர்கள் ஒரு நாள் பூவை போல உலர்ந்து போவார்கள். நீயோ ஒலிவ மர கன்றை போல அந்த வெள்ளத்தை தாண்டி வளருவாய். கொஞ்ச நாள் எடுக்கும், ஆனா கர்த்தர் உன்னை ஓங்கி வளர பண்ணுவார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள், பாவத்துக்கு ஒத்து போகாதிருங்கள், ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தர் வருகையிலே உம்மை சேர்த்துக் கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.